வெரி குட் மார்னிங். சரியான குளிர். 1 hour 1.5 hour சரியான தூக்கம். குடிசா ஹில் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஜீப் ரெடியாக நிற்கிது. கிளம்பி போக வேண்டியது தான். தண்ணி கூட டச் பண்ண முடியல, அவ்வளோ குளிராக இருக்குது. ஹைட்டாக ஏதோ அப்படி இப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரிக்கு எங்களுக்கு பர் ஹெட்டுக்கு 900 கேட்குறாங்க. எங்கள் பக்கத்தில் நேற்று நம்ம உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா நம்மளுக்கு ஒரு 3 பேர். அவங்க வந்து இங்கே ஜீப் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி தெரியும் போல், இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் சொன்னால. ஸோ அவங்களுக்கு எப்படின்னா பர் பர்சன் 500 வந்திருக்கு. அதாவது ஷேரிங் பேசிஸில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால கம்மி பண்ணுவாங்களா, இல்லை நார்மல் ஃபேரே அவ்வளோதான். பட் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் நீங்கள் வந்து என்னென்னா 1200லேருந்து 1300 1400 வரைக்கும் கூட ஜீப் சஃபாரியோட ரேட் வந்து பர் பர்சனுக்கு வேரி ஆகுது. பட் நம்மளுக்கு இன்றைக்கி பேட் லக் 900 கேட்டிருக்காங்க. வேறு வழி இல்லை. இப்போ எவ்வளோ நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் 900 தான் ஓகே சொல்லியிருக்காங்க. நம்ம பொருள் எல்லாமே டென்ட்டில் வைக்கிறது கூட, டென்ட்டில் வைக்கிறது சேஃப் தான். பட் அங்கே வைக்காமல் இவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே, இவங்க காரில் கேட்டு அந்த நம்ம பொருள் எல்லாமே உள்ளே லோட் பண்ணியாச்சு. அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க ஜீப் வந்துடுச்சு. அந்த ஜீப் தான் நான் சொல்லியிருந்தேன், டோனி அப்படின்னு சொல்லி. அவர் கான்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். எங்கேயுமே அதிகமான காசு கொடுத்து ஏமாறாமல் டைரெக்டாக வந்தீங்கன்னா, மருடுமலை ஹில் ஸ்டேஷனுக்கு குடிசாக்கு போகணுன்னு வந்தீங்கன்னா டைரெக்டாக இவரை கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் எங்கே ரெசார்ட் எடுத்து தங்கியிருக்கீங்களோ, கேம்பிங் தங்கியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கே ஸ்ட்ரைட்டாக வந்துடுவார் நம்ம டோனி ப்ரோ. உங்களுக்கு இந்த டிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில பேர் வந்து பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து அவங்களோட வெஹிக்கிள்ஸ்க்கு பெர்மிஷன் வாங்கி கிளம்புறாங்க. பட் ரோடு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது இப்போது. பட் நம்ம வெஹிக்கிள் போனால் கொஞ்சம் அப்படி இப்படி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ஃபைன் கட்டி அவங்க வெஹிக்கிள்லேயே போயிடலாம். ஸோ பெனிஃபிட் தான். பட் நம்ம வெஹிக்கிள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பர்மிஷன் வாங்கி போகிறவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணி பெர்மிஷன் வாங்கி போகலாம். எப்படி இருக்கும் அந்த ரைடு என்ன ஏதுன்றது போயிட்டே இருக்கும்போது காட்டுறேன், அதை பற்றி பேசுவோம். ஸோ அனதர் டே, 3rd day, நியூ vlog, நியூ ஜர்னி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம கிளம்பி சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போகலாம். போகும்போது ஜீப் சஃபாரியில் பேசிகிட்டே போகலாம். லெட்ஸ் கோ. ஜீப்பை பார்த்தாலே ஹாண்டிங்காக இருக்குது. இவர் எங்கே போய் சேர்த்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நல்ல ஜீப்பை ஏற்றுனாங்க, அதில் இறக்கி விட்டு நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க, நாங்கள் ஸ்பெஷலாக அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு இது வருது. ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஜீப்பு கொஞ்சம் ஓல்டு ஜீப்புன்றதுனால கறக்க முறுக்குன்னு சவுண்டு. ஸோ செக் போஸ்ட் தாண்டிட்டு பர்ஃபெக்ட் ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செக் போஸ்ட் கிட்ட ஒரு வண்டிக்கு வந்து டோல் வாங்குறாங்க. ஒரு வண்டிக்கு வந்து 1000 rupees வாங்குறாங்க டிரைவர். மோசமாக இருக்குன்னு நேற்று பண்ண ஆஃப் ரோடிங் விட இது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம். ரோடு கொஞ்சம் ஓகே தான். லெஃப்ட் ரைட்டுன்னு ஒரு மாதிரி சைடில் போயிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லை. பாருங்கள் நார்மலாக இருக்கும். பட் காருக்கு ஒரு மாதிரி சூப்பர் ஆஃப் ரோடிங். பெரிய பெரிய பள்ளம்லாம் இருக்குல்ல, போலீஸ் ஒரு வெஹிக்கிள் ஈஸியாக போயிடுது. சன்ரைஸே ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்குள்ள. சன்ரைஸோட வியூஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த ஜீப் லேட் ஆனது தான் ப்ராப்ளம். ஐயோ வண்டி ஸ்பார்க் ஆகுது. இதெல்லாம் நெருப்பு. இதுக்கு முன்னாடி நல்ல வேலை நம்ம ப்ரோ பார்த்து சொன்னார். எனக்கு சரியான பயம். கிழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. உள்ளே வேறு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்டாக சன்ரைஸ் ஆகும்போது இது வேறு எங்கே மிஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் பின்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சன்ரைஸ். சார் வந்துட்டோம் ஃபைனலி. சன்ரைஸே ஆக போகுது. ஃபர்ஸ்ட் லைன் கோல்டன் ஹார் வந்துச்சு. அவங்க சன்ரைஸ் தான் ஆகலை. நல்ல வேலை, லக்கி தான். கோல்டன் ஹார்லேயே நம்ம மேலே இருப்போம்னு நினச்சேன். பட் அங்கே இருக்கு பாருங்கள், அதுதான் எல்லோரும் நின்றுருக்காங்க. உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல. ஜீப்போட பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் சுத்தமாக இருக்காதுன்னு நினச்சோம். ஓடுங்க. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இது மிஸ் ஆகக்கூடாது. அந்த ஜீப்புக்காரனால நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்லிப்பரி தான், பார்த்து நடந்தவங்க. பட் இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு 3:30க்கே கிளம்பிடுங்க கேம்ப் சைட்லேருந்து. இங்கே பாருங்கள் வியூ, லேயர்ஸ். வாங்க க்ரௌடு.
இதுவே கம்மியாக. அப்போ இதை விட எவ்வளோ க்ரௌட் இருக்கும் பாருங்கள் வீக்கெண்ட்ஸில். கோல்டன் ஹார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. சன்னும் மேலே நல்லா வந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும், மேலே வந்துடுச்சு சன்னு. இதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை, லைட்டாக அந்த வார்ம்த்து நம்மளுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம பொலுமலையில் பார்த்த மாதிரி தான் இருக்குது, பட் அதை விட இந்த கீழே லேயர்ஸ் இருக்கிறதுனால சன்ரைஸ் வந்து பெஸ்ட். சன்ரைஸோட விஷுவல்ஸும் உங்களுக்கு போடுறேன், டைம் லேப்ஸ் அதே மாதிரி பொலுமலையில் எடுத்த மாதிரி டைம் லேப்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த விஷுவல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இருந்தால் ஒரு லைக். இதுக்கு மேலே வேறு என்ன கேட்க போகிறோம். இங்கே அந்த குடிசா அப்படின்ற ஒரு, குடிசானா தெலுங்கில் வந்து கூரை வீடு, அதை தான் வந்து குடிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கூரை வீடுகள் சேர்ந்த அந்த ஊர் தான் குடிசா அப்படின்ற ஊருக்கு அந்த பேர் நேம் வந்த காரணமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குடிசாவில் இருக்கிற ஒரு வில்லேஜ், ஸ்மால் வில்லேஜ், உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஒரு 30 ஃபேமிலிஸ் தான் இங்கே வாழ்கிறாங்க போல். அவங்களுக்கு போகிறதுக்காக ரூட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அவங்க ரூட். அங்கே தான் நிற்கிறோம் நாங்கள், எங்கள் ஜீப் அங்கே நிற்குது. அங்கே ஒரு 10 ஹவுசஸ், இந்த இடத்துல ஒரு 10 ஹவுசஸ், அதோ இங்கே ஒரே ஒரு ஷெட்டு மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆக்சுவலாக புஷ்பா படத்தில் அந்த லாரி இது டேர்னிங்ஸில் போகிற மாதிரி அழகாக டேர்னிங்ஸ் காட்டுவாங்கள்ல. ஸோ அந்த டேர்னிங்ஸ் இப்போ நான் உங்களுக்கு காட்டின டேர்னிங்ஸ் தான். அது எங்கேருந்து காட்டுவாங்க அப்படின்னா, அந்த தூரத்தில் ஒரு டவர் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, கரெக்டாக அந்த செல்ஃபோன் டவர் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக கேமரா வச்சு ஷூட் பண்ணி நம்மளுக்கு அந்த டேர்னிங்ஸ் வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. லாரிலாம் எப்படி பாம்பு மாதிரி போயிட்டே இருக்கும்ல, அது வந்து இவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. வியூ பாயிண்ட் அங்கே சன்ரைஸில் பார்த்தோம்ல, அதை விட இங்கே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் பின்னாடி. நம்ம இப்போது இங்கே கொஞ்சம் நேரம் ட்ரோன் ஃப்ளை பண்ணிவிட்டு அந்த விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள், என்ஜாய். ஜஸ்ட் டிஃபன் ஆர் சம்திங் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இதோட வந்து பைக் எடுக்கும்போது வில் கண்டினியூ. நைட்டு நம்மளுக்கு இந்த டென்ட்ஸ் எல்லாம் கேம்பிங்கோட சைட் எதுவுமே பார்க்க முடியல. இப்போ காட்டுறோம் பாருங்கள், இதுதான் அந்த கேம்ப் சைட். ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே அந்த பார்டர் ரெடி பண்ணி வேலி கட்டி ஒரு டென்ட்டு கட்டியும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்ப் ஃபயர் அண்டு அந்த ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ ஷூட்டுக்காகலாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஊஞ்சல், கேம்ப் ஃபயர்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஃபுட் அரேஞ்ச் பண்ணாங்க. அது ஒரு கிச்சன் அண்டு ஸ்டாஃப்ஸ் தூங்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர், 2 கண்டெய்னர், அவ்வளோதான். அங்கே தான் போய் சார்ஜிங்லாம் வைக்கணும். ரெஸ்ட் ரூம்ஸ் அங்கே இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் நீட்டாக மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ். அது ஒரே ஒரு ப்ராப்ளம். டிஜே வச்சாங்க நைட்டு, பெரிய ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டிஜே ப்ளே பண்ணி நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் நைட்டு. எங்கள் 2 டென்ட்ஸ் கொடுத்தாங்க 3 பேருக்கு. பேக்ஸ் எல்லாமே இதில் வச்சு தூங்கினா இடம் பார்த்தாதுன்னு சொல்லி நம்ம இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களே அவங்க காரில் வச்சுட்டோம், டாட்டா ஸ்டாம்லே. ஸோ இப்போ இதை கோல்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளம்ப வேண்டியது தான். டிஃபன் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது அதை சாப்பிட்டுட்டு நைட்டு பார்க்க முடியாத இந்த கேம்ப் சைட்டை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வில் ஸ்டார்ட். இப்போது இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் அது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, ரொம்ப மேன்மேட் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே ட்ரெக் பண்ணி வேறு போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் இன்ட்ரெஸ்டட். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ரைட் பண்ணி அந்த லம்பசிங்கி கேம்பிங் சைட்டுக்கு போயிடலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் டு லம்பசிங்கி. பபாய் டென் கேம்பெயின். காண்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள். யாராவது வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று, இந்த ரோடுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். குட்டி ரோடு, லாரி காரு இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது.
நெவர் டேக் அ ரிஸ்க். எப்போவுமே ரிஸ்க் எடுக்க வேணாம். பிகாஸ் நாங்கள் லைவாக பார்த்தோம். நாங்கள் காலையில் ஏஞ்சி ப்ரெஷ் பண்ணும்போது பாரத் பென்ஸ் லாரியும் பொலேரோவும் ஜஸ்ட் மிஸ்ஸு. பாரத் பென்ஸ் லாரியில் லோடு இல்லை, சுத்தமாக எம்டி வண்டி. அதனால் ஹி கேன் ஏபிள் டு ஸ்டாப். பட் அவர் லோடோடு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி அந்த பொலேரோ வந்து தூக்கி அங்கே அடிச்சிருக்கோம். அதனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இந்த ரோட்ஸ். பிகாஸ் இந்த பிளைண்டாக அங்கே திரும்புகிற இடத்துல கூட ஹார்ன் அடித்து திரும்பினாலுமே வேகமாக வராங்க. ஸோ சேஃபாக வாங்க. பைக் ஓட்டுறது பிடிக்கும், ரைடிங் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூ ஷுட் விசிட் மாரேடுமல்லி. பைக்கர்ஸ்க்கு பிளிஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் நாங்கள் ஜீப்பெல்லாம் ரைட் பண்ணி அந்த மஹேந்திரா கமாண்டர் அதை ரைட் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. ரியர் வீல் டிரைவ், அது அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுது வீல். அங்கே மண் வந்து லூஸ் சாயில் இருக்குல்ல, ஸோ அப்படியே ட்ரிஃப்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது. அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். కార్ బండి ఉంది. இன்றைக்கி நம்ம போகிற லம்பசிங்கியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆச்சு. ஆந்திர பிரதேஷில் ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால், ஒன் ஆஃப் த ஸ்னோஃபால் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு ஊட்டியில் ஸ்னோஃபால் ஆச்சுன்ற மாதிரி நியூஸ் வந்ததில்ல. ஸோ அட் த சேம் டைம் லம்பசிங்கின்ற ஊர்லேயும் ஸ்னோஃபால் வந்தது. அதுதான் நம்ம இப்போ போக போகிறோம். பட் இந்த வாட்டி ஸ்னோஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பட் டெம்பரேச்சர் ட்ராப் கண்டிப்பாக இருக்குது ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ். இங்கேருந்து கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கு பாருங்கள், வியூ மவுண்டெயின்ஸ். ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் வந்து மவுண்டெயின்ஸு அபேண்டன்டு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மவுண்டெயின்ஸ்லையுமே அங்கங்கே அங்கே பாருங்கள் ஏதோ ஒரு திங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு துணி காய போடுற அந்த ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. 2 வீடும் தெரியுதாங்க. இந்த ஹிமாலயனை வந்து ரைட் புல்லிங் ரொம்ப இரிட்டேட் பண்ணுது என்ன. அங்கே நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும்போது பேக்கை வந்து நான் லைட்டாக லெஃப்ட்டுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கட்டியிருந்தேனா என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் எனக்கு அந்த புல் வந்து அவ்வளோவா தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைட் புல் ரொம்ப இருக்குது. நான் லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஷர் கொடுத்துட்டே ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணால் ஆன் தி ரெக்கார்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்மளோட அரக்கூர் ரைடில். ஏதோ ஒரு வில்லேஜ் வந்துருக்கு, சப்பராலா. அதெல்லாம் தெலுங்கு நேம்ஸ், நான் படிக்கிறத பார்த்து சிரிக்காதீங்க. சோஃபார் நல்லா தான் போயிட்டுருக்கு ரைடு. 2 நாளாக தூக்கம் இல்லாததுனால லைட்டாக அந்த டயர்டு மட்டும் ஃபீல் ஆகுது. ஸோ அது இப்போ போய் நம்ம ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். மற்றபடி vlogs அண்ட் அரக்கு ரைட் சீரீஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் என்ஜாயிங் ஆர் இஃப் யூ வாண்ட் மீ டு இம்ப்ரூவ் மோர், ஐ நீட் யுவர் சப்போர்ட் ஃபார் போத். மோட்டார் பைக்கில் ஒரு போக முடியாத இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது நார்மல் டூரிங்கில் கிடைக்காது. தட்ஸ் வை நேற்று vlogல அந்த ஆஃப் ரோடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கர்ஸ் யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆஃப் ரோட் ட்ரையல் பிடிச்சிருக்கும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததாங்க. ஆஹா சூப்பர். கொஞ்சம் நேரம் ஓட்டலாம், நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குது. 2 நாள் கழிச்சு ஹைவே பார்க்குறது. ஓட்டிகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு எப்படி வந்தால் பார்த்தீங்களா, மிரர் கூட பார்க்காம. இதுதான் ரிஸ்க்குன்றது. வந்துட்டோம் லம்பசிங்கிக்கு. இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த ரோடோட எக்ஸைட்மெண்ட் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல வேர்ட்ஸில். இங்கே பாருங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த நேஷ்னல் ஹைவே. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, பிரச்சனையே இல்லை. நாங்கள் ஆக்சுவலாக புக்கே பண்ணல ரெசார்ட். இங்கே வந்து பார்த்துக்கலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இருக்கும், பிரச்சனை இல்லை. அதெல்லாம்
ஹரிதா ரெசிடென்சியில் ரூம் அவைலபிலிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. 5700 ரூம் சூப்பராக இருக்குது. எதிரில் அந்த வியூ வேறு செம்மையாக இருக்குது. அதுக்காக தான் அங்கே போனது. பட் அவைலபிலிட்டி இல்லை, பேட் லக். அங்கே ஃபன்னு பார்த்தீங்களா, ரெசார்ட்டுன்னு பேர் வச்சுட்டு நம்ம துண்டு ஹட்டு மாதிரி போட்டு 1500 கேட்டால் ரெசார்ட்டா. இங்கே ஏதோ ரூம்ஸு ப்ராப்பர் ரூம்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நல்லா தான் இருக்குது ரூம்ஸ். உள்ள வெளியே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தாலும் உள்ளே சூப்பராக இருக்குது. ரூமில் வந்து பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த 2 ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அண்டு இன்னொரு ரிசர்வாயர் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு நைட்டுக்கு இங்கே சொல்லியாச்சு. நம்ம அங்கே பக்கத்தில் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கான். ஸோ தேவையான ஸ்டார்டர்ஸ் அது எல்லாமே வந்து அங்கே வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே பக்கத்தில் தாஜங்கி ரிசர்வாயர்னு ஒன்று இருக்குது. க்ளவுஸ்லாம் எதுவும் போடல, ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு 2 to 3 kilometers தான். சில்னஸ் இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 20 கிட்டே ட்ராப் ஆகிடுச்சு. அவர் சொல்கிறாரு 7-8 கிட்டே ட்ராப் ஆகிற வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நைட்டு அப்படின்னு. அவங்களே கேம்ப் ஃபயர் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. பேம்பூ சிக்கன் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஐ மீன் நம்ம பே பண்ணணும், பட் சொல்கிறேன் ஸ்டில் இருக்கிற இடத்துலையே நம்ம கண்ணு முன்னாடியே சமைச்சு கொடுக்குறாங்களே, நம்பி சாப்பிட்லாம். அப்படியே இன்ஜின் டெம்பரேச்சர் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சிச்சு. நம்ம எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தோம், அந்த ஹீட் அப்படியே குறைஞ்சிச்சு பாருங்கள் இன்ஜின் டெம்பரேச்சர். இன்னொன்று சொல்ல போனோன்னா ஐஃபோன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுதுங்க நம்மளை விட. இங்கெல்லாம் உட்காந்தா வேலைக்காகாது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டோங்க, தாஜங்கி லேக். இதுதான் அவங்க சொன்னது. ரிசர்வாயர் கட்டணுன்னு பிளான் பண்ணி பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு போல். பாதியிலே ஸ்டாப் பண்ணி இதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கி ஜிப் லைனு போட்டிங்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீஸ் ஆகிடும். மார்னிங் குடிசால சன்ரைஸ். ஃப்ரம் தேர் 150 kilometers அகெயின் த சேம் சன் செட்டிங் ஹியர். ரெடி ஆகிட்டோம். பேம்பூஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அங்கே இருக்குது பாருங்கள், பேம்பூஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ அந்த பேம்பூஸில் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறாங்க. பேம்பூ சிக்கன் பிரியாணி இது வந்து ஃபேமஸ் இங்கே. எனக்கு சொல்லியிருந்தேன்ல மாரேடுமல்லியில் அந்த நேச்சுரல் ஸ்பைசஸ் வச்சு பண்ணுறாங்கன்னு. ஸோ சேம் ப்ரொசீஜர் இதுதான். 3 பேம்பூஸ் வச்சுருக்காங்க. ஒரு பேம்பூவில் 1 kilo ஆஃப் சிக்கன் கிடைக்கும். அண்ட் அந்த 1 kilo எங்களுக்கு 3 பேருக்கும் சஃபிஷியன்ட்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ வெளியே போய் அந்த ஸ்டார்டர்ஸ் வேறு வாங்கிட்டு வரணும்ல. ஸோ இட்ஸ் வில் பி ஃபேர் எனஃப். இது இருக்குது பாருங்கள் பேம்பூஸ், ஃப்ரெஷ் பேம்பூ பீசஸ். இவங்க காண்டாக்ட் நம்பரும் நான் கீழே தரேன். உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரூம்ஸ் வேணும்னா காண்டாக்ட் டெம். ரா ரைஸ் அப்படியே சிக்கனோடு சேர்த்து போட்டுடுறாங்க. இந்த பேம்பூலே குக் ஆகிடுமோ இப்போ தான் சொன்னார். ஆக்சுவலாக இது 1 hour குக் ஆகுது இந்த பேம்பூ பைப்ஸில். அப்படியே இந்த நெருப்பில் வச்சுருவாங்க, இந்த கிரில் மேலே வச்சு. அப்படியே ஃபுல் அந்த கோலோட ஸ்மெல்லோட அந்த பிரியாணி டேஸ்ட்டில் வரும். பேம்பூவோட அந்த எசன்ஸ் வரும் பிரியாணியில். அதுதான் இங்கே ஸ்பெஷல். చేసిన తర్వాత అక్కడి నుంచి మళ్ళీ சாப்பிட்டு முடித்தோம். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஃபாக் அப்படியே கவர் ஆச்சு. கொஞ்ச நேரம் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. இதான் ரூமு. ஸோ இவங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், அவரையும் காட்டுறேன். இவர் தான் மேனேஜர் நவீன் ப்ரோ. ஒன்றும் இல்லை, சின்ன ரூம் தான், நார்மல் ரூம் தான். ஸோ எங்கள் வாஷ் பேஷன், இது ரெஸ்ட் ரூம் அண்ட் பேக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஒரு பெட்டு, டபுள் பெட். ஸோ எங்களது கொஞ்சம் குப்பியாக தான் இருக்கும், டோன்ட் மைண்ட். நாளைக்கு ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். நார்மலாக எல்லோரும் லம்பசிங்கிக்கு வந்து லம்பசிங்கி சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்ப்பாங்க. நம்ம வந்து நாளைக்கு
ஒரு ஹிடன் ஸ்பாட், யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. த பெஸ்ட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் அப்பார்ட் ஃப்ரம் லம்பசிங்கி. அது எப்படி கண்டுபிடிச்சோம் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு நீங்கள் நாளைக்கு vlog வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் திஸ் டுடேஸ் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் த ஹோல் சீரீஸ் இஃப் யூ லைக். ஷேரும் பண்ணுங்கள். இன்னைக்கு vlog இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டாடா, பை பை, டேக் கேர், ரைட் ஹார்ட், ஸ்டே சேஃப், கீப் எக்ஸ்ப்ளோரிங். Signing off. Bye bye.